இயற்கை தான் வேலையை பண்ணுது, குழந்தைகள் நிமித்தமா இருக்கீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. அதனால குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, தனக்காகவும் சரி மற்றவங்களுக்காகவும் சரி ரொம்ப திங்க் பண்ணி யோசனையிலே டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்றார். ஒரு நொடியில் தெளிவான டச்சிங் ஏற்பட வேண்டும். புத்தியை ஈடுபடுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது, புத்தியை யூஸ் பண்ண எவ்வளவு டைம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அங்க இருக்கவங்க ஆன்சர் பண்றாங்க, ஒரு நொடி, 1 செகண்டா பாபா அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. அப்ப பாபா சொல்றாங்க, எப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் புள்ளி வைக்கின்றீர்களோ அப்பொழுது ஒரு வினாடி ஆகிறதா, ஒரு புள்ளி வைக்கிறதுக்கு 1 செகண்ட் ஆகுதா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் புள்ளி வைப்பதற்கு அல்லது புள்ளி ரூப ஸ்திதியில் நிலைப்பதற்கு ஒரு நொடி ஆகிறதா? ஏதாவது விஷயம் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு புள்ளி வைப்பதற்கு 1 வினாடி ஆகிறதா? பாண்டவர்களுக்கு 1 வினாடி ஆகிறதா அப்படின்னு கேட்கிறார்.